நவராத்திரியின் 3வது நாள் யாரை வழிபட வேண்டும் தெரியுமா? சந்திரகண்டா தேவி வழிபாடு. சந்திரகண்டா என்றால் நெற்றியில் அரை சந்திரனை அணிந்தவள் என்ற பெயர். பிரம்மசாரணி வடிவத்தில் சிவபெருமானின் அருள் பெற்ற பார்வதி தேவி திருமணத்திற்கு பிறகு சந்திரகண்டா வடிவத்தை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. 10 கைகளுடன் சிங்கத்தில் சவாரி செய்து கையில் கொடிய ஆயுதங்களை ஏந்தியவளாக அம்மன் காட்சி கொடுக்கிறார்கள். மகிஷாசுரனை அழிக்கும் போது அம்மன் இந்த வடிவத்தை எடுத்ததாக தேவி மகாத்மியத்தில் குறிப்பிட்டிருக்கு. இவர் போரில் அசுரர்களை அழித்த வீர வடிவமாக கருதப்படுகிறாள். சண்டமுண்டன் போன்ற அசுரர்களும் தேவியின் வீரத்தை பார்த்து நடுங்கினார்களாம். ஆனால் பக்தர்களுக்கு அம்மன் எப்போதும் அன்பான அன்னையாக காட்சி கொடுக்கிறாள். சந்திரகண்டா பூஜை செய்வதால் பயம் அகலும், வீரம், துணிவு, கருணை கிடைக்கும். வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள், கடன்கள், எதிரிகள் எல்லாம் விலகுவார்கள். திருமணத்தில் தடை உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என நம்பப்படுகிறது. தேவியை சிங்கப்பூ இல்லைனா மஞ்சள் பூ வைத்து பூஜிக்க வேண்டும். மணி ஒலி, கம்பி ஒலி செய்து ஆரத்தி காட்டுவது மிகவும் நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஓம் சந்திரகண்டாய நம என்று ஜபிக்க வேண்டும். நெய்வேத்தியமாக வெள்ளை கொண்டைக்கடலை சுண்டல் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. கூடவே சிறிது வெல்லம் அல்லது பால் பாயாசமும் செய்யலாம்.